வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷன் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை நிகழ்வு 21 நவம்பர் 2024க்கான அப்டேட். ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைய வானிலை நிகழ்வில் இலங்கை அருகே குமரி கடல் பகுதிகளில் நிலவக்கூடிய சுழற்சி மற்றும் மாலத்தீவுகளுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதிகளில் நீடிக்கும் சுழற்சி, மூன்றாவதாக மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய அடுத்த சுழற்சி இந்தோனேஷிய கடல் பகுதிகளில் தொடர்ந்து நிலவி வருகிறது. அடுத்து வரக்கூடிய 24 முதல் 48 மணி நேரத்திற்குள்ளாக குமரிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய சுழற்சி மேலும் மேற்காக நகர்ந்து செல்லும். அதே நேரத்தில் இந்தோனேஷிய கடல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒரு தாழ்வு பகுதியாக 23 இரவு அல்லது 24ஆம் தேதி சவுத் வெஸ்ட் பேல உருவாகும். அதுக்கப்புறமா இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை அருகே வரக்கூடும். அதற்குள்ளாக இது நன்கு அமைந்த தாழ்பகுதி தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற்று வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சென்னையில் மழை எப்போன்னு கேட்டிங்க, அதுக்கான அப்டேட்டு வரக்கூடிய ஃப்ரேமில் இருக்கும். அதே நேரத்தில் இந்த வானிலை படிமங்களில் என்சம்பிள்ஸ் தான் நம்ம பெரும்பாலும் இந்த சலனங்களை பொறுத்தவரையிலும் நம்ம பார்ப்போம். அந்த சலனங்களினுடைய அப்டேட்டு பொறுத்தவரையிலையும் நீங்கள் இந்த பெரிய டப்பா போட்டிருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அனைத்து என்சம்பிள் மெம்பர்ஸுமே இந்த இடத்த அந்த மேற்கு வடமேற்கு திசையை உறுதி செய்கிறாங்க. அது இல்லாமல் அந்த சலனம் இலங்கை கிட்ட வரும்பொழுது சற்று வடமேற்கு திசையில் நகரக்கூடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த இடத்துல இருப்பதை நம்மளால் உறுதி செய்ய முடிகிறது. ஸோ இந்த மாற்றங்களிலிருந்து இனி ஒத்த கருத்துகள் தான் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் நம்ம எதிர்பார்க்கலாம். மழை நிகழ்வு இது இந்த சலனம் பொறுத்தவரையும் எம்ஜிஓனுடைய தாக்கம் ஹை ஆம்ப்ளிடியூடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு மழை தரக்கூடிய நிகழ்வாக இது இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் கடலோர மாவட்டங்கள் பெரும்பாலான பகுதிகளில் மழை தொடரும். ராமேஸ்வரத்தில் நேற்று நம்ம 41 சென்டிமீட்டர் மழை ஒரு மேக வெடிப்பில் பார்த்தோம். அது மாதிரியான நிகழ்வு கடலோர மாவட்டங்கள் ஏதாவது ஒரு சில பகுதிகளில் இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. மேலும் இன்னும் ஒரு விளக்கப்படம் அதில் நீங்கள் பார்த்தது இது கொஞ்சம் எலாபரேட்டடாக இருக்கும். அதுதான் இந்த விளக்கப்படம். அடுத்து 24 மணி நேரத்திற்கான மழை வாய்ப்பு நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை இன்றும் தொடரும். சில பகுதிகளில் கடலோர மாவட்டங்களில் தென் தமிழகத்தில் குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலியினுடைய கடலோர மாவட்டங்களில் கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாஞ்சோலை பகுதிகளில் கனமழையும் இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ராமேஸ்வரம் பகுதிகளில் ஒரு சில பகுதிகள், அதாவது ராமேஸ்வரமில் ஒரு மிதமானது முதல் கனமழை இன்றும் தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும். 41 சென்டிமீட்டர் மழை இன்றைக்கி நிகழ்வு இருக்காது. ஆனால் கனமழை ஒரு சில பகுதிகளில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. கேரளா பொறுத்தவரையிலும் தென்கேரள பகுதிகள் இடுக்கி, பத்தனம்திட்டா, கொள்ளையம், திருவனந்தபுரம் மாவட்டங்களில் இன்று மிதமானது முதல் கனமழையும், நீலகிரி மாவட்டத்தில் மிதமான மழையும் பதிவாகும். மற்ற இணைய பகுதிகள் பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, மதுரை, தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மிகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகலாம். மற்ற ஏனைய கேரள பகுதிகளில் லேசான மழை இருக்கும். மற்றபடி வறண்ட வானிலையே மற்ற மாவட்டங்களில் நிலவுவதற்கு வாய்ப்புகள் சென்னை உள்பட. சென்னை பொறுத்தவரை 24ஆம் தேதியில் முதல் மழை நிகழ்வு மெதுவாக ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். 26, 27, 28, 29 இந்த 4 நாட்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இந்த மழை நிகழ்வு இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, வரக்கூடிய சலனம் தமிழகம் ஊடாக அரபிக்கடல் பகுதிகளுக்குள் செல்லும். அப்படிங்கிற பட்சத்தில் உட்புற மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு ஹிண்ட். அடுத்த காணொலி நாளை காலையில் புது அப்டேட்டோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய், see you, have a nice day.